இயக்குனர் அட்லி தற்போது கோலிவுட்டை தாண்டி பாலிவுட் வரை சென்றுவிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய அடுத்த படம் ஹாலிவுட் அளவுல ரீச் ஆகவும் இருக்கு. இப்படி கொஞ்ச நாட்களிலேயே ஒரு மிகப்பெரிய இயக்குனராக உருவெடுத்திருக்காரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா இவர் தளபதி விஜய் அவர்களை வைத்து எடுத்த 3 திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனையடுத்து பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் அவர்களை வைத்து ஜவான் அப்படின்ற திரைப்படத்தை கொடுத்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா அங்கு ஷாருக் கான் அவர்களுடைய திரைப்பயணத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையுமே படைச்சது. படமுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 கோடிகளுக்கு மேல வசூல் செஞ்சது. ஆகையால அட்லியுடைய மார்க்கெட் அந்த ஒரு படத்தின் மூலம் பாலிவுட்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட படத்தை எடுத்துட்டு இருக்காரு. சமீபத்துல கூட இதனுடைய மேக்கிங் வீடியோ வெளியாச்சு. அந்த மேக்கிங் வீடியோவில் அட்லி அவர்களும் அல்லு அர்ஜுன் அவர்களுமே இருக்கும்படியான காட்சிகளுமே அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல உள்ள ஒரு மிகப்பெரிய VFX நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்று அந்த வீடியோவிலுமே அமைக்கப்பட்டிருந்தது. அதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய காஸ்டியூம் குரூப் பற்றி ஒவ்வொரு வீடியோவாக வெளியாச்சு. இதுவே படத்தின் மீது உள்ள மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அட்லியுடைய அடுத்த படம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது அட்லி அவர்கள் மீண்டுமே அவருடைய அண்ணனான தளபதி விஜய் அவர்களை வைத்து ஒரு படம் ஒன்றை எடுக்க இருக்காரா. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால விஜய் சாருடைய போர்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 60ல இருந்து வெறும் 70 நாட்கள் மட்டும் தான் இருக்குமா. ஆகையால தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.